ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் கவின். என்னை மறைச்சு வச்சு உங்க எல்லாத்தையும் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. ஓகே, ஸ்டோரிக்குள்ள வந்தாச்சு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கவின் என்கிட்ட வந்துட்டாரு. நான் 4 வருஷம் அழுத அழுகைக்கு என் கவின் என்கிட்டே வந்துட்டாரு. ட்ரூ லவ் நெவர் ஃபெயில், அது ஒரு உண்மையான விஷயமும் கூட. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், அப்போ ட்ரூ லவ் பண்ணவங்கலாம் பிரிஞ்சு போகிறோமே, அப்போ அது ட்ரூ லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதாவது ட்ரூ லவ்ங்கிறது ஒரு உண்மையான விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க கூட தான் இவங்க சேரணும் அப்படிங்கிறது விதி இருக்குல்ல. அதாவது இந்த மாதிரி கதைக்கு வேணால் இதெல்லாம் செட் ஆகும், ரியாலிட்டிக்கு அது செட் ஆகாது. அதுதான் ட்ரூத்தான ஒரு விஷயமும் கூட. சரி, ஓகே, அந்த டாபிக் நம்மளுக்கு வேணாம். இன்னைக்கு இதை பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாம் தான் நினைச்சோம். அதாவது லவ் பண்றது ஒன்றும் அவ்வளோ கொலை குத்தெல்லாம் கிடையாது. அது ஒரு ஃபீல். நம்ம யாருக்கு நம்மளோட அன்பை கொடுக்குறோமோ அவங்க திரும்ப நமக்கு அதே ரிட்டர்னாக அன்பை கொடுத்தாங்கன்னா அது லவ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்குள்ளே நிறைய கண்ணீர், காயம், சந்தோஷம் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறது தான் லைஃப். ஓகேவா? அது மொத்தத்தையும் எடுத்து கொடுக்கறது லவ்ங்கிற அந்த ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திப்போம். நம்ம சந்திக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூட வரணும்னு கிடையாது. அவங்கள சந்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே எது நடக்காது. இதை நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் இப்போவும் நான் சொல்கிறேன்னா காரணம் இருக்குது, அதனால தான். அதாவது நீங்க லவ் பண்றது பெருசு இல்ல, லவ் பண்றீங்க தெரியுமா பர்சன், கேர்ள் ஆர் பாய் யாரா இருந்தாலுமே சரி, அந்த பர்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அன்பு ஒரு வேல்யூவானது. ஓகேவா? அந்த அன்பு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களும் நம்ம அன்புக்கு தகுதியானவங்களா இருக்கணும். இருந்தாதான் அது உண்மையான அன்பு. நம்ம மட்டும் வேல்யூவான அன்பை வச்சுட்டு ஆப்போசிட் பர்சனுக்கு வேல்யூவே இல்லாம இருக்கும்போது நம்ம அன்பு கொடுத்து அது ஒரு யூஸ்மே இல்லை. நான் சொல்றதோட அர்த்தம் ஒவ்வொரு லவ் பண்றவங்களுக்கும் புரியும். இல்ல இதை தாண்டி இனிமே தான் நாங்க லவ் பண்ண போறோம் அப்படின்னாலும் புரியும். ஏன்னா அன்புங்கிறது அவ்வளோ வேல்யூவானது. அந்த அன்புங்கிற அந்த வேர்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் நமக்கு டைம் பத்தாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கூட்டி கிடக்கு. சரி, ஓகே, அந்த டாப்பிக்கை விட்டுரு. அதாவது இந்த டாப்பிக்கை எடுக்க காரணம் எங்களோட லவ். ஆரம்பத்தில் எங்கள் காதல் மோதலில் தான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். மோதல் ஆரம்பிச்சதான் காதலில் முடிஞ்சது. ஆனால் அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் யோசிங்க. சரி விடுங்க, அந்த காலேஜ் டேஸில் இருந்து அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இவர் என்னை விட்டு யூஎஸ் போகிறேன்னு சொன்னது, அப்புறம் அப்படியே மாற்றி மாற்றி வந்துச்சு பார்த்தீங்களா. நான் கன்சீவ் ஆனது, அந்த ஸ்ட்ரகிள், அந்த பேபியை நான் வீட்டுக்கு தெரியாமல் மறைச்சது, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி ஒரு காதல் சேருதோ அந்த காதல் உறுதுணையாக இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது லைஃபுக்கும் தான். நீங்கள் காதலில் கஷ்டம் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் இருக்குது, அது யாருக்குமே தெரியாது. அதாவது கதையில் வேணால் நாங்கள் இப்படி பண்ணுறோம், ஆனால் ரியாலிட்டிலையுமே ஒளிஞ்சிருக்கு, அது யாருக்கும் தெரியறதில்ல. சரி, ஓகே. காலையிலே ஓட் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி கேவியன் பார்ட் 2 வைக்கலாமா இல்லை நேம் மாற்றிடலாமான்னு. எல்லாருமே கேவியன் பார்ட் 2 தான் வைக்க சொன்னீங்க. இப்போ அது வைக்கிறது எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, காலேஜ் சீரியஸ் மாதிரி ஸ்டோரி வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது நான் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கேன். ஐ மீன் நிறைய ஸ்டோரி வச்சுருக்கேன். அதில் காலேஜ் கண்டென்ட்டும் உண்டு. ஏன்னா அடுத்த ஒரு பேருக்கான ஸ்டோரி தொடங்கணும்னு சொன்னேன் தெரியுமா. அதாவது ஒரு பேர் மட்டும் இல்லை, 2 பேர் கொண்டு வரலான்னு இருக்கேன். ஓகேவா? முன்ன நம்ம பிரைவேட் காலேஜில் வச்சு நம்ம ஸ்டோரி எடுத்தோம். இப்போ கவர்மெண்ட் காலேஜில் வச்சு எடுக்க போகிறோம். ஓகேவா? கவர்மெண்ட் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன், அதுவும் உமன் காலேஜில் தான் படித்தேன். ஸோ உமன் காலேஜில் எப்படி இருக்குன்னு உமன் காலேஜ் படித்தவங்களுக்கு தெரியும். பட் கோயட் எஜுகேஷன் நான் படிக்கல. இருந்தாலும் கோயட் எஜுகேஷனையும் வச்சு எப்படி ஒரு பொண்ணாகட்டும் ஒரு பையனாகட்டும் எப்படி படிக்கிறாங்க, அது ஒரு கான்செப்ட். பட் மற்ற பேர்ஸ் இருக்காங்க, அதாவது எங்க பேர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. 2 டிஃப்ரெண்டான ஸ்டோரி வச்சிருக்கோம். இடையில டாக்டருங்கிற அந்த ஒரு பேர் வச்சிருக்கோம். ஓகேவா? அதாவது இதுதான் ஸ்டோரியோட ஒரு கன்க்ளூஷன் கூட நம்ம சொல்லலாம். புரியுதா? கன்க்ளூஷன் மீன்ஸ் முடிவு கிடையாது, இதுதான் தொடக்கம். ஓகேவா? எப்படி இப்படிதான் நாங்கள் கதையை கொண்டு வர போறோம் அப்படிங்கறத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த மாதிரி தான். அதாவது நம்ம நார்மல் பேர்ஸுக்கு தனி ஸ்டோரி இருக்கு. ஐ மீன் இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி கிடையாது. இப்பவே சொல்லிட்டேன். அதாவது எங்க 2 பேத்துக்கு குழந்தைனா இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால இந்த குழந்தைய வச்சு நாங்க ஸ்டோரி மூவ் பண்றோம். மற்றபடி இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி கிடையாது. யாரும் ஃபேமிலி ஸ்டோரின்னு இது பண்ணிக்க வேண்டாம். இது இந்த கால நடைமுறைக்கு ஏத்தாப்புலதான் ஒரு ஸ்டோரி நாங்க கொண்டு போறோம். அதுல காலேஜ் சீக்வன்ஸ் வரும். நிறைய டிஃப்ரெண்டா ஸ்டோரிஸ் வச்சிருக்கோம். அதனாலதான் இப்ப நாங்க நேம சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? கல்லூரி வாழ்க்கையின் நினைவுகள். அது கல்லூரி வாழ்க்கையின் நினைவுகள்லயே உங்களுக்கு தெரியும், நம்ம காலேஜ் நடந்த அந்த மெமரிஸை எடுத்து போடுறதா கல்லூரி வாழ்க்கை நினைவுகள். ஆனா இது அப்படி கிடையாது.
ஃபேமிலி ஸ்டோரியாகவே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஃபேமிலி ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போகாததுக்கு காரணம் மேக்ஸிமம் ட்வின் கிராப்பில் வீடியோஸ் போடுறாங்க. ஃபேமிலி ஸ்டோரிஸ் ப்ளஸ் வந்து லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே போடுறாங்க. பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி போயிட்டு அதே மாதிரி தான் இருக்குன்ற ஒரு எண்ணம். ஸோ ஃபேமிலி ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, அப்புறம் பேபி, அதுதான் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. நம்ம ஏற்கனவே தவமின்றி கிடைத்த வரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படி கொண்டு வராமல் இது கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதனால தான் அந்த ஸ்டோரி நேம் வந்து மாற்றிருக்கோம். மொட்டுகளேன்னு வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாரும் கேவியன் பாட்டு மாற்ற வேணும்னு சொன்னவங்களுக்குலாம் பிடிக்காதுன்னு தெரியல. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பேர்லேயே ஸ்டோரி கொண்டு போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் சேஞ்ச் பண்ணுறேன். யாரை என் மனசுக்குள்ள திட்டினாலும் சரி திட்டிக்கோங்க, நான் எதுவும் சொல்லலை, இருந்தாலும் வந்து சொல்கிறோம். கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க விரும்புவீங்க. கண்டிப்பா காலேஜ் சீக்வன்ஸ் இருக்கு, ஓகேவா? காலேஜ் சீக்வன்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டோரி வச்சிருக்கோம். பிளஸ் வந்து இந்த ஸ்டோரியை பொறுத்தளவுல கேர்ள்ஸுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொண்ணுங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது இந்த ஸ்டோரியில உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன். அதாவது அந்த காலத்துலலாம் பசங்களுக்கு தான் எல்லா முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாது. பொண்ணுங்க வந்து எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு இது. ஸோ கேர்ள்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு ஸ்டோரியாகவும் ப்ளஸ் வந்து காமெடி, எமோஷனல், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட ஸ்டோரியை பொறுத்தவரை ட்விஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ட்விஸ்ட் இல்லாமல் ஒரு ஸ்டோரியை நான் கொண்டு போக மாட்டேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா? ட்விஸ்ட் வச்சிருக்கோம், ஒரு எமோஷனல் எல்லாமே கலந்துருக்கு, ஓகேவா? கலந்தது தான். பட் வந்து ஃபேமிலி ஸ்டோரியாக யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஐ மீன் வந்து போட்ட போஸ்ட்டில் கூட ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எழில் குட்டி கொண்டு வாங்க அப்படின்னு. நான் எழில் குட்டி இங்கே கொண்டு வராதது காரணம் ஏகப்பட்டது இருக்கு. அது ஸ்டோரி மூவ் பண்ணுற மாடலேஷன் தான் உங்களுக்கு புரியும். அப்புறம் வந்து மதுரை ஸ்லாங்ல வந்து எழில்குட்டி வந்துருமா, அது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எழில்குட்டி அந்த கேரக்டர் வந்து உங்க மனசுல இடம் பிடிச்சிட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். மதுரை ஸ்லாங்ல சீக்கிரமாவே வருவான். பட் வந்து இந்த ஸ்டோரியில யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இந்த ஸ்டோரியில இந்த ஒரு குழந்தை தான். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் வந்து கண்டிப்பா லவ் சீக்வன்ஸ் இருக்கும், எமோஷனல் இருக்கும், எல்லாமே கலந்த ஒரு கலவை தான். பட் ஃபேமிலி ஸ்டோரி கிடையாது. கண்டிப்பாக டைட்டில் சேஞ்ச் பண்ணது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணல ஹார்ட் மட்டும் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் 2 சேனல்லையும் கமெண்ட்ஸ் வருது. என்னால் வந்து வீடியோ பண்ணுறதுக்கே டைம் இல்லை. இத்தனைக்கும் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன். இருந்தாலும் வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். எல்லாரும் இது பண்ணுங்கள். அப்புறம் இன்னைக்கு வீடியோ வராது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். சத்தியமாக என்னால் முடியல. நேற்றே வந்து அவ்வளோ டென்ஷன் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நேற்று நான் நிறைய ஸ்ட்ரகிள். அதை தாண்டி தான் நான் வீடியோ போட்டேன். இன்னைக்கு வீடியோ வராது, நாளைக்கு போட்டுதான். நாளையிலேருந்து ரெகுலராக நான் போடுறேன். இதில் ஒன்று மதுரை ஸ்லாங்ல ஒன்று வரும், ஓகேவா? யார் எது நினச்சிப்பேனா ஓகே, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. பாய். பேசுவோமா? பாய் சொல்லிருங்க.